தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் சைட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானல் கீழ்மலை கிராமப்புற பகுதிகளில் காட்டு யானைகள் விளைபயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பெருங்கானல், கள்ளக்கிணறு, பழத்துக்கால்வாய், நடுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களுக்குள் புகும் காட்டு யானைகள் கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதே நிலை நீடித்தால் இந்த பகுதிகளில் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் என அச்சம் தெரிவித்துள்ள விவசாயிகள் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விஷம் கலந்த தண்ணீரை குடித்த 57 ஆடுகள் உயிரிழந்தன. ஆலங்காயம் அருகே உமையப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலன் தமக்கு சொந்தமான 68 ஆடுகளை மேய்ச்சலுக்காக நசக்குட்டை மூங்கில் வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். பின்னர் வீட்டிற்கு வந்து உணவருந்துவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்கு சென்றபோது வாயில் ரத்தம் வழிந்தபடி 57 ஆடுகள் இறந்து கிடந்துள்ளன. அங்குள்ள தொட்டியில் விஷம் கலந்த தண்ணீரை குடித்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. முன்விரோதம் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த வசந்த், அவரது மகன் வீரன் ஆகியோர் விஷம் கலந்திருக்கலாம் என சிங்காரவேலன் புகார் தெரிவித்துள்ளார். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ள நிதின் கட்கரி வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த முறை தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட 2,84,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதைப் போல இந்த முறையும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார். மேலும் அவர் கடந்த 5 ஆண்டுகால மோடியின் ஆட்சி பற்றி மக்களிடம் நல்ல மதிப்பு இருக்கிறது என்றவர், மோடி தலைமையிலான இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை விட அதிக அளவில் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் பயங்கரவாதிகளுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தனர், ஆனால் மோடி துப்பாக்கி குண்டுகளை பரிசாக கொடுக்கிறார் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார். ஷகான்பூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டு பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பயங்கரவாதிகளிடம் மென்மையான போக்கு கடைபிடிக்கப்பட்டது, இதனால் இந்தியாவில் பயங்கரவாதிகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்பட்டது என்று பேசியுள்ளார். மேலும் காங்கிரசின் மூத்த உறுப்பினர்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார்கள், இதனால் இந்தியாவின் இறையாண்மையே பாதிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் பரப்புரையின் போது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் முகமது அக்பர் லோன் முழக்கமிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா பகுதியில் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட அக்பர் லோன், இந்தியா ஒரு வகையில் முஸ்லிம் நாடுதான், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு நிலவுவதை தான் பெரிதும் மதிப்பதாக கூறியுள்ளார். மேலும் அவர் பேசும்போது, யாராவது பாகிஸ்தானை ஒரு முறை தாக்கினால் அவர்களை இங்கிருந்தே 10 முறை தாக்குவேன் என்று பேசிய அவர் பின்னர் பாகிஸ்தான் வாழ்க என்ற முழக்கத்தையும் எழுப்பினார். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல இதற்கு முன்பு இவர் பலமுறை சர்ச்சைக்குரிய முறையில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என ராஜஸ்தான் மாநில ஆளுநர் கல்யாண் சிங் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாங்கள் பாஜக தொண்டர்களே என்றும் பாஜக வெற்றி பெறுவதையே தாங்கள் விரும்புவதாகவும் கூறினார். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றே தாங்கள் விரும்புவதாகவும் அது நாட்டுக்கு மிக முக்கியமானது என்றும் ராஜஸ்தான் மாநில ஆளுநர் கல்யாண் சிங் கூறியுள்ளார். ஆளுநர் ஒருவர் பாஜக நிர்வாகி போல பேசியிருப்பது சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அதிக எடையுள்ள கனரக பொருட்களை எடுத்துச் செல்ல உதவும் சினூக் ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையில் இன்று இணைக்கப்பட்டன. அமெரிக்க போயிங் நிறுவனத்திடமிருந்து 22 அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள், 15 சினூக் ரக ஹெலிகாப்டர்கள் கொள்முதல் செய்வதற்கு இந்திய அரசு 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்தது. இதன் முதல் கட்டமாக 4 சினூக் ஹெலிகாப்டர்கள் கப்பல் மூலமாக ஹைதராபாத் கொண்டு வரப்பட்டு இந்திய ராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. அங்கிருந்து சண்டிகர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஹெலிகாப்டர்களை விமானப்படை தளபதி PS தனுவா முறைப்படை விமானப்படையில் இணைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இவை ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் சிறிய ரக பீரங்கிகள், தளவாடங்கள், எரிபொருள் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னை பார்வையாளர்களிடமிருந்து மறைக்கும் விதமாக நின்றதாக புகைப்பட கலைஞர் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதிபரின் பிரத்யேக புகைப்பட கலைஞர் 3 வினாடிகளுக்கு அதிபர் மற்றும் மக்களின் குறுக்காக நின்றதாக கூறப்படுகிறது. மேலும் அதிபரின் நேரெதிரில் நின்று புகைப்படம் எடுக்கக்கூடாது, 2 மீட்டர் தொலைவுக்குள் நின்று புகைப்படம் எடுக்கக்கூடாது என்ற விதிகளையும் புகைப்பட கலைஞர் மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 정축의 총바다로 설려있던 대학군의 폭풍과